இந்தியன் பிரீமியர் லீக் 2025ஓட 30வது போட்டி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் கனே நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். டெமசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. XL11 சூப்பராக இருக்குது, ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டாக இருக்குது, ரெகுலராக ஃப்ரீ கான்டெஸ்ட் கொடுக்குறாங்க. ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, புதுசாக விளையாடுறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு. சீரியஸ் லீடர் போர்டில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பதையும் தொடர்ந்து நீங்கள் விளையாடணும். இன்வெஸ்ட்மெண்ட் ஹெவியாக பண்ணுறீங்களா, அங்கேயுமே ப்ரைஸஸ் இருக்குது. இங்கே ப்ரைஸ் ஹெவி ப்ரைஸு கண்டிப்பாக பயன்படுத்திங்க. XL11 பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்பெஷல் திங்ஸ், ஸ்பெஷல் கான்டெஸ்ட் கொடுக்குறாங்க. XL11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. பாரத ரத்னா ஸ்ரீ அட்டல் பிகாரி வாஜ்பாய் எக்கனா கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான் இந்த போட்டி. லக்னோவில் மழை இல்லை அப்படிங்கிற ஃபோக்காஸ்ட். ஏப்ரல் 14 7:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. டோட்டலாக 17 போட்டி, 8 பேட் ஃபர்ஸ்ட், 8 சேசிங்க, ஒரு நோ ரிசல்ட். 171 பேட் ஃபர்ஸ்ட்டுக்கான ஆவரேஜ். பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 6 விக்கெட் ஆவரேஜ் வந்துருக்கு, சேஸ் பண்ணும்போது 5 விக்கெட் ஆவரேஜ். KKR தான் ஹை ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காங்க. SRH 121 அப்படின்ற லோ ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காங்க. 150க்கு பிலோவா 4 டைம்ஸ், 190க்கு அபோவா 5 டைம்ஸ், மீடியம் ஸ்கோர் 7 டைம்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த கிரவுண்டோட ரெக்கார்டு இருக்குது. அண்ட் இதில் இன்றைக்கிட்டே இல்லை, பிளாக் அண்ட் ரெட் மிக்ஸ் பண்ண சாயில் கொடுக்குறதா கேள்விப்படுறோம். சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ரெட் சாயில் கொடுத்தாவே கொஞ்சம் காலி தான் அப்படின்னு சொல்லணும். இன்னும் சொல்ல போனால் எந்த மாதிரி சாயில் கொடுத்தாலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் இப்போதைக்கு மோசமான நிலைமையில் இருக்காங்க, மோசமாக தான் விளையாடுறாங்க. ரிசோர்ஸ் பேஸில் அவங்க ரொம்பவும் டவுனாக இருக்காங்க. ஒரு வேளை ரீப்ளேஸ்மெண்ட்டாக சில பிளேயர் எடுத்துகிட்டு வந்தால் ஓரளவுக்கு யோசிக்கலாம். பட் இப்போதைக்கு CSK டவுனில் தான் இருக்காங்க. LSG ரொம்பவே சூப்பராக விளையாடுறாங்க. குறிப்பாக அவங்களோட பேட்டிங் பயங்கரமாக சைன் பண்ணுறாங்க. LSG இங்கே விளையாண்ட 17 போட்டியில் 9 வின்னு 7 லாஸ், ஒரு 2 நோ ரிசல்ட்டு. அது சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு அகேன்ஸ்டாக விளையாண்ட போட்டி தான். இல்லை பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 5 முறை, சேஸ் பண்ணும்போது 4 முறை. 180 பேட் ஃபர்ஸ்ட்டுக்கான ஆவரேஜ் கண்டிப்பாக பெஸ்ட் நம்பராக இருக்குது. சேஸ் பண்ணும்போது கொஞ்சம் டவுனாக இருந்திருக்காங்க. விக்கெட் பேஸில் பேட் ஃபர்ஸ்ட் சேசிங் அப்படிங்கும்போது 6 விக்கெட் விட்டுருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக 186 சேஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம 2 போட்டி விளையாண்டு அதில் 1 லாஸு, 1 நோ ரிசல்ட்டு. பேட் ஃபர்ஸ்ட் மட்டும்தான் அதில் பண்ணியிருக்கோம். 176க்கு 6 அப்படின்னு ஆனோம். ரீசல் மேட்சஸ் அண்ட் விக்கெட் பேஸில் பாருங்கள், அது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியாவை கொடுக்கும். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் போன போட்டியில் மாஸ் எடுக்கலை, மாஸுக்கு பதிலாக பிரிஸ்க் வருவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பிரிஸ்க்கும் வரல, ரிசப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணார். அது தொடருமா? மாஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட டாக்டருக்கு சின்ன இல்னஸ் காரணமாக லாஸ்ட் மினிட்ல விலகி போனார். பாசிபிளாக அந்த மேட்ச்சுக்கு ரிட்டர்ன் ஆயிடுவார் அப்படிங்கிற அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. இருந்தால் கூட அந்த டைமில் பார்த்துப்போம். மாஸ் இருந்தால் கண்டிப்பாக மாஸ் அண்ட் எய்டன் மார்க்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. ரிசப் பண்ணிட்டு நம்பர் 4 நம்பர் 5க்கு போவார் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ரிசப் பண்ணிட்டு மார்க்கிற வச்சு ஓப்பன் பண்ணலாம். மாஸ் இல்லாத பட்சத்தில் பண்ணிட்டை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு கிரேட் சீசன் இது வரைக்கும் பெறலை. அண்ட் கேப்டனாக ஓரளவுக்கு இந்த டீம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுனால ஓகேன்னு சொல்லலாம். மார்க்ராம், பூரன் டாப் ஆர்டரில் பயங்கர சக்ஸஸாக இருக்காங்க. குறிப்பாக பூரனோட சக்ஸஸ் பயங்கரமாக இருக்குது. மார்க்ராம் பிளாக் சாயில்லாம் பெஸ்ட்டாக பண்ணவர். இன்றைக்கி மிக்சடு சாயில்னால என்ன பண்ணுவார்னு பார்க்கணும். ஆயுஷ் பதோனி, டேவிட் மில்லர், அப்துல் சமாத், ஹிமாட் சிங், சதுர் தாக்கூர் அப்படிங்கிற மாதிரி பேட்டிங் டெப்த் இருக்குது. டீசெண்டாக அவங்களால பேட் பண்ண முடியும் மிடில் பேஸில். இந்த டாப் ஆர்டர் சக்ஸஸ் பண்ணுறது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு பெஸ்ட்டு. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எதுவும் டவுன் ஆனால் இவங்களோட தடுமாட்டத்தை கொஞ்சம் பார்க்கலாம். மேபி டாப் ஆர்டர் ஃபெயில் ஆனால் தான் CSKக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆகாஷ்தீப், ஆவேஸ் கான், ரவி பிஸ்னாய், திக்வேஷ் சாத்தி நல்லா பண்ணுறாங்க. அதில் ஆகாஷ்தீப் அண்ட் ஆவேஸ் கானோட அவுட்புட் ரொம்ப பெஸ்ட்டாக வரலை இந்த சீசனில். லேட்டாக தான் வந்தாங்க, இன்ஜுரி காரணமாக ஆரம்ப போட்டிகளில் விளையாடல. பட் கண்டிப்பாக டீசன்ட் பிளேயர்ஸ், அதில் டவுட்டே கிடையாது. அவங்களோட கம்பேக் அப்படிங்கிறது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு இன்னுமே பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சதுர் தாக்கூருமே இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம். ஆரம்ப போட்டிகளில் நல்லா விக்கெட் டேக்கிங்கில் இருந்தாலும் கொஞ்சம் ரன்ஸுக்கும் போகிறாரு. அதுதான் அவரோட ஸ்டைலும் கூட, ரன்ஸுக்கு போய் விக்கெட் எடுக்கிறது தான். ரவி பிஸ்னாயோட போலிங் போன போட்டியில் ஒரு நல்ல கம்பேக்னு சொல்லலாம். இந்த சீசனில் பெஸ்ட் அவுட்புட் கொடுக்கல, பட் கம்பேக் அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயத்தினால பெஸ்ட் ஃபீலாக பண்ணலாம். அண்ட் திக்வேஷ் சாத்தி இந்த டீமுக்கு பெஸ்ட் பவுலராக இருக்கார், கலக்கிட்டு இருக்கார், விக்கெட் டேக்கிங் பவுலராக இருக்கார். நம்பர் பார்ப்போம். ரிசப் பண்ணிட்டு ரீசெண்டாக பாருங்கள், ரொம்பவே ஸ்மாராக இருக்கார். எய்டன் மார்க்ராம் ஆரம்ப போட்டிகளில் ஒரு சில ஃபெயிலியர்ஸை ஷோ பண்ணால் கூட கடந்த சில போட்டிகளில் கலக்கிறாரு. அண்ட் நிக்கோலஸ் பூரனை பொறுத்த வரைக்கும் கலக்கிட்டு இருக்கார். ஒரே ஒரு போட்டி மட்டும்தான் மைனஸ், அது பிளாக் சாயில். ஸோ கண்டிப்பாக ரெட் சாயில் இருந்தால் இன்னுமே பெட்டர். இவன் பிளாக் சாயில் அப்படிங்கிற வகையில் பெருசாலாம் டவுன் ஆகிறது கிடையாது. முன்னிருந்த பூரன் அந்த ஒரு விஷயத்தை பார்த்தோம். அண்ட் இப்போ அப்படிலாம் இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறாரு. ஆயுஷ் பதோனி மேலே வந்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். லேட்டாக வரும்போது தான் அந்த சக்ஸஸ் கிடைக்கிறது இல்லை. டேவிட் மில்லரோட ரீசன் இன்னிங்ஸு அவ்வளோ பெருசாக இல்லை, பட் ஸ்டில் அவர் லேட்டாக வர்றது தான் ப்ராப்ளம். அப்துல் சமாதோட இன்னிங்ஸு பெருசாக பார்க்க முடியாது, யோசிக்க முடியாது. ஹிமாட் சிங் நிறைய விளையாடலை, சொல்லப்போனால் விளையாடலை. சதுர் தாக்கூர் பேட்டிங் பேஸில் சில நேரங்களில் ஹேண்டே இருக்க முடியும் அப்படின்னாலும் அவ்வளோவா வாய்ப்பெல்லாம் ரீசெண்டாக கிடைக்கல. சதுர் தாக்கூரோட ரீசன்ட் நம்பர் பாருங்கள், கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் ஆகாஷ்தீப்போட பவுலிங் ஓரளவுக்கு ஓகே, ஆனால் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியல. ஹை எண்டில் தான் ரன்ஸ் போய் நிற்கிது. ஆவேஸ் கானோட அந்த பவுலிங் போன போட்டியில் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வந்தார். கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம். அவரோட குவாலிட்டி வேறு, இன்ஜுரிக்கு அப்புறம் கொஞ்சம் டவுனாக இருக்கார்.
ரவி பிஸ்னாய் கடந்த சில போட்டிகளில் போன போட்டி தான் கம்பேக்கு. அதுக்கு முன்னாடிலாம் நிறைய ரன்ஸுக்கு போன ரவி பிஸ்னாய் தான் பார்த்தோம். டிக்வி சாதி பயங்கர கலக்கலாக இருக்கார். தொடர்ந்து விக்கெட்ஸை எடுத்துக்கிட்டே இருக்கார். சென்னை சூப்பர் கிங்ஸு இந்த டீம் பொறுத்த வரைக்கும் கான்வே ரவீந்திரா ஃபெயிலியர் இருந்ததுன்னா பேக் எண்டில் பிளேயர்ஸே இல்லையோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. நிறைய இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சிவம் துபே, அஸ்வின், ஜடேஜா, MS தோனி, நூர் அகமது, பதினானா இப்படிலாம் இருக்காங்களே, ஓரளவுக்கு டீசென்ட் யூனிட் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லலாம். பட் கண்டிப்பாக பவுலிங் பேஸில் கூட அக்செப்டபிள். கண்டிப்பாக அஸ்வின், ஜடேஜா விக்கெட் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குது. நூர் அகமது விக்கெட் எடுக்கிறார், கலீல் அகமது விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்ற அந்த பாயிண்டில் கூடவே பதினானா இருக்கிறதுனால அந்த எல்லாமே அக்செப்டபுளாக பவுலிங் கண்டிப்பாக நல்லா இருக்குன்னே சொல்லலாம். நான் பேட்டிங் பேஸில் அந்த இம்பேக்டை க்ரியேட் பண்ணுறாங்களா அண்ட் பேட்டிங் பேஸில் அந்த பிளேயர்ஸ் பெஸ்ட்டாக இருக்காங்களா? திரிபாதி, விஜய் சங்கர் இவங்கெல்லாம் இன்டர்நேஷ்னல் லெவல்லே யோசிச்சிருப்போம் முன்னாடி. பட் இப்போ எவ்வளோ தூரம் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை, அது அந்த அளவுக்கு வரல அப்படிங்கிறது இருக்குது. சிவம் துபேவும் ஓகே, போன போட்டியில் கொஞ்சம் இன்ஜுரி கன்சர்ன் இருந்தது. ப்ராக்டிஸ் பண்ணுறார், ஃப்ரீ ஃப்ளோவாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால அவர் இன்னைக்கு போட்டியில் இருப்பார் அப்படின்னு தான் நம்புகிறேன். அஸ்வினோட ஹிட்டிங்கை பார்த்துருக்கோம், ஜடேஜாவோட ஹிட்டிங்கை பார்த்துருக்கோம், தோனியோட ஹிட்டிங்கை பார்த்துருக்கோம். இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு கிளாஸி லெவலில் யோசிக்கலாம். ஃபயர் ஹிட்டர்ஸுங்கிற மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு இல்லை. மற்ற டீம்ஸை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக வீக் லிங்காக தான் சென்னை சூப்பர் கிங்ஸை யோசிக்கிற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு இங்கே இருக்கிற பிளேயர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணலை. குறிப்பாக திரிபாதி நம்பர் 3ல் வரணும், நம்பர் 3 ஸ்பாட்டில் இருக்கவங்க என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. அந்த இடத்துல அவர் வந்து ரொம்பவே சுமாராக இருக்கார். அதே நேரத்தில் விஜய் சங்கர் ஓரளவுக்கு அந்த ஸ்டார்ட் கிடைச்சா கூட சில மிஸ்ஸஸ்க்கு அப்புறம் தான் அவரோட பெரிய இன்னிங்ஸ் வருது அப்படிங்கிறது இருக்குது. கண்டிப்பாக ரன்னபால் அந்த மாதிரி தான் ஆட முடியுது. ஃபயர் ஹிட்டராக யோசிக்க முடியல. சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு குறைஞ்சபட்சம் 2 ஃபயர் ஹிட்டராவது இருந்தால் தான் மேனேஜ் பண்ண முடியும். அந்த இடத்துல அவங்க லாக் ஆகுறாங்க, கஷ்டப்படுறாங்க. மேபி கான்வே டாப் ஆர்டரில் அவ்வளோவா பெருசாக இல்லை, ரவீந்திரா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைன்னா டாப் ஆர்டரில் வேறு யாரையாவது யோசிக்கலாம். ஸோ ஆண்ட்ரூ சித்தார்த்தோட ஃபயர் ஹிட்டிங் நமக்கு தெரியும், செயிக் ரஷீதோட அந்த அவுட்புட் நமக்கு தெரியும். ஸோ அவங்கள கொண்டு வந்துட்டு மிடில் பேஸில் ஜேமி ஓவர்டனை கொண்டு வரது கண்டிப்பாக டீசென்ட் சாய்ஸாக இருக்கும். பேக்கெண்டில் கொஞ்சம் வெற்றி கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். பட் அப்படி இருந்தாலுமே அவரை வந்து MS தோனிக்கு மேலே என்ன சொல்ல போனால் ஜடேஜா, அஸ்வினுக்கு மேலே அனுப்பணும். போன போட்டியில் அஸ்வினை ப்ரமோட் பண்ணாங்க. இந்த மாதிரி இல்லாமல் ஜேமி ஓவர்டன் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடிக்கக்கூடிய பிளேயர். ஸோ அதெல்லாமே இருக்குது. பட் கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்ட் அவருமே கஷ்டப்படுவார். இல்லை எனக்கு பிரச்சனை தான் அப்படின்னு யோசிச்சா ஜேமி ஓவர்டனும் ஃபயர் ஹிட்டராக கடைசி ஒரு 3 ஓவருக்கு பயன்படுத்துகிற மாதிரி ஸ்கோர்ஸை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஷோ பண்ண பார்க்கலாம். இல்லை அந்த இடத்துல நீங்கள் அடிச்சுட்டு போங்க அப்படிங்கிற அந்த மாதிரியாவது அவர் அனுப்பலாம். எனிவே ஓவராலாக யோசிக்கும் போது சென்னை சூப்பர் கிங்ஸோட பேட்டிங் ரொம்ப ஒரியிங்காக இருக்குது, பார்க்கலாம். நம்பர் பேஸில் டெவான் கான்வே ஓரளவுக்கு ஓகே. அப்படி இருந்தாலும் கடந்த 3 போட்டியில் 2 போட்டி ஃபெயிலியராக தான் கொடுத்துருக்கு, ஒரு போட்டி சக்ஸஸாக இருந்திருக்கு. ரச்சின் டவுன் ஆகிருக்காரு. ஆரம்ப போட்டிகளில் 2 போட்டி சூப்பராக பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு டக்கு 336 ஒன்று பரவாயில்ல அண்ட் 4 அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ராகுல் திரிபாதி ஸ்டே பண்ண பார்க்குறாரு. ஆனால் அந்த ஸ்ட்ரைக் ரேட் அதுதான் பிரச்சனை. அதை பாருங்கள், எங்கள் நம்பர் கூட பாருங்கள். LSG-க்கு எகென்ஸ்டாக ஒரு 30-44 இது ஓகே, 41 balls 34 அப்படின்னு லாங்காக எடுத்துக்கிறாரு. இந்த மாதிரி ப்ராப்ளம் ரீசெண்டாக இருந்துக்கிட்டு இருக்கு. விஜய் சங்கர்னு பார்க்கும்போது கண்டிப்பாக டீசெண்டாக விளையாடுறாரு அப்படின்னா கூட இன்னுமே பெட்டராக அவுட்புட்டு ஸ்ட்ரைக் பேஸில் பெஸ்ட்டாக கொடுக்கணும், அது பார்க்கணும். சிவம் துபே ஓரளவுக்கு ஓகே. கண்டிப்பாக இவரை பெரிய அளவு டவுன் பண்ணி பார்க்க முடியாது. மேலே இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இவர் இந்த 10+ ஓவர்ஸுக்கு வரும்போது அவர் கொஞ்சம் ஹிட் பண்ண முடியும். இவர் உடனே வராரு, 5 over 6 over ரேஞ்சிலே வராருன்னா அப்போ அவருக்கு கஷ்டமான ஒரு விஷயம், அவரோட ஃப்ரீ ஃப்ளோ வராது. அதுதான் ப்ராப்ளமாக இருக்குது. இங்கே டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிறது இவருக்கு ப்ராப்ளமாக இருக்குது. அஸ்வின், ஜடேஜா ஹேண்டியாக பார்க்கலாம், பெஸ்ட்டாலாம் பார்க்க முடியாது. MS தோனி பெஸ்ட்டாக பார்க்கலாம் அப்படின்னாலும் கண்டிஷன் சென்னையில் அப்படிங்கிற வகையில் இல்லாமல் வெளியில் வரும்போது ஓரளவுக்கு நல்ல அவுட்புட் கொடுக்கலாம். இன்றைக்கி இருக்கிற ட்ராக் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அண்டு கேப்டன், விக்கெட் கீப்பர் அந்த இடத்துல ஓகே. அண்ட் நூர் அகமது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ டெஃபினட்டாக நல்லா பண்ணுறார் பவுலிங் பேஸில். அன்சுல் கம்போஸ் ரொம்ப எதிர்பார்த்தோம், போன போட்டியில் எப்படியோ கொண்டு வந்துட்டாங்க. கலீல் அகமது பவுலிங் நல்லாயிருக்கு. மதிச பதிரானாவோட பவுலிங் போன போட்டியில் இல்லைன்னா டோட்டலாகவே சென்னை கொலாப்ஸ் ஆனாங்க. அதனால தீபக் கூடா வந்துட்டார். மதிச பதிரானாவுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. இப்போ தீபக் கூடாவுக்கான வாய்ப்பு இல்லை, பதிரானா தான் இருப்பார்னு நம்புகிறேன். அண்டு பவுலிங்கை பார்ப்போம். அஸ்வினோட பவுலிங் ரீசெண்டாக ஒரு சில இடங்களில் விக்கெட் ஓகே. ஜடேஜாவோட பவுலிங் விக்கெட் டேக்கிங் பேஸில் பெஸ்ட்டாக இல்லை. நூர் அகமது விக்கெட் டேக்கிங்கில் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கார். போன போட்டியில் அன்சுல் கம்போஸோட ஒரு விக்கெட் இருந்தது. கலீல் அகமதோட விக்கெட் டேக்கிங் சூப்பர், போன போட்டியில் மட்டும் டவுனாக இருந்தது. மதிச பதிரானாவோட விக்கெட் டேக்கிங் ரொம்பவே சூப்பர்.
இந்த ரெண்டு டீமுக்கு இடையில கம்பாரிசன் பெருசாக யோசிக்கவே தேவையில்லை. எல்எஸ்ஜி அப்பராண்டா தான் இருக்காங்க. சிஎஸ்கே அந்தளவுக்கு கிரேட் கிடையாது. ரிசோர்ஸாவே செலெக்ஷன் பேஸ்லேயே ஆரம்பத்தில் தவறு பண்ணிட்டாங்க. ருத்ராஜ் கைக்வாட் மிஸ் ஆகிறது இன்னுமே பெரிய நெகட்டிவில் கொண்டு போய் விட்டுருக்கு. ஒரு சில போட்டிகள் 1-2 போட்டி தோற்றதுக்கப்புறம் சில யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க நான் நம்புகிறேன். ஆனால் வாய்ப்பு இல்லைங்கும் போது தான் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் போராட பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு மொமெண்ட் ஏதாவது ஒரு இடத்துல மேஜிக் நடக்குமா அப்படின்னு யோசிச்சு தான் போவாங்க. ஒருவேளை இன்றைக்கி போட்டியில் டெவான் கான்வே, ரவீந்திரா இவங்கெல்லாம் டாப் ஆர்டரில் ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்து ஒரு 60-70 ரன்ஸுக்கு பவர் பிளேயில் கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த மொமெண்ட்டை கீப் பண்ணி போக முடியும். டெவான் கான்வே ஒரு போட்டியில் அந்த ஒரு இன்னிங்ஸ் கொடுத்ததில் அந்த போட்டியில் மட்டும் கொஞ்சம் பெட்டர் ஸ்கோர் சிஎஸ்கேவால் அடிக்க முடிஞ்சுது. அது மாதிரி ஒரு விஷயம் டாப் ஆர்டர் கொடுத்தா சக்ஸஸ் பண்ண முடியும். ஆனால் அதை கேரி பண்ணுறதுக்கு திரிபாதி, விஜய் சங்கர் மாதிரி ஆட்கள் நல்லா பண்ணுறாங்களான்னா அது இல்லைங்கிறது ப்ராப்ளம் இருக்குது. இருந்தால் கூட சிவம் துபே, ஜடேஜா, அஸ்வின் ஜடேஜா, எம்எஸ் தோனி இப்படிலாம் பின்னாடி இருக்கிறதுனால அது கொஞ்சம் மேனேஜபிளாக இருக்கணும். அது டாப் ஆர்டர் ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். அண்ட் நியூ பாலா ஆவேஸ்கான், ஆகாஷ்தீப் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணல. இல்லை ஆகாஷ்தீப் சர்தூல் தாக்கூர், இப்போ ஆகாஷ்தீப் சர்தூல் தாக்கூர் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நிறைய டைம் முன்னாடியே கமெண்ட் பண்ணியிருக்கோம். ஆகாஷ்தீப் நியூ பாலை விட கொஞ்சம் பெட்டராக லேட்டர் பாலில் வீசுவார். பட் எல்எஸ்ஜி நியூ பாலில் தான் பயன்படுத்த பார்க்குறாங்க சர்தூல் தாக்கூரோட. ஆவேஸ்கான் லேட்டாக வராரு. பிஸ்னாய் ராத்தி ஆஃப்டர் பவர் பிளே, திக்வேஷ் ராத்தி சில நேரங்களில் பவர் பிளேலேயே வீசுகிறார் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அண்ட் சிஎஸ்கேன்னு பார்க்கும்போது நியூ பாலை கலீலுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் கூட அன்சுல் கம்போஜ் வீசுறதுக்கான வாய்ப்பு தான். லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க அப்படின்ட்டு அஸ்வினை முன்னாடி கொண்டு வந்தால் ரிசர்வ் பண்ணிட்டு கண்டிப்பாக நல்லா ஆடுவார் அப்படிங்கிறது இருக்குது. நிக்கோலஸ் புரான் ஸ்பின்னரை இந்த சீசனில் கிட்டத்தட்ட 300 ரேஞ்சுக்கு ஸ்ட்ரைக் ரேட் வச்சு விளையாண்டுட்டு இருக்கார். ஓவராலாகவே ஒரு போட்டியில் 2 போட்டியில் இருக்கலாம், இருக்கிற போட்டிகள் எல்லாத்துலேயும் சேர்த்தா கூட 200+ ஸ்ட்ரைக் ரேட்டு பயங்கரமாக வச்சுருக்கார் நிக்கோலஸ் புரான் இந்த சீசனில். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது டெஃபினட்டாக அஸ்வினை ஏர்லியாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறது கொஞ்சம் டஃப் தான். பட் நிக்கோலஸ் புரான் அஸ்வினுக்கு எகென்ஸ்டாக டஃப்பாக இருந்திருக்காரு, கஷ்டமாக பட்டிருக்காரு. அதே மாதிரி பதிரானாவுக்கு எகென்ஸ்டாக 25 பாலுக்கு 25 ரன் தான் அடிச்சிருக்காரு. சில டைம்ஸ் இவர் அவுட் ஆகவும் ஆகியிருக்கார். ஸோ அந்த பேஸில் கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ அது கொஞ்சம் நிக்கோலஸ் புரானுக்கு இன்றைக்கி ஃபெயிலியரை கூட கொடுக்கலாம். பட் பார்க்கலாம். அண்ட் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டரில் பேட்டிங்கில் கான்வே, ரவீந்திரா இறங்கிறதுனால அது பெரிய மாற்றங்கள்லாம் யோசிக்க மாட்டாங்க. சிஎஸ்கேக்கு பெரிய பிளான்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸ்டில் ஏதாவது மேஜிக் நடந்தால் மட்டும்தான் சிஎஸ்கே வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு. இந்த டீம் பொறுத்த வரைக்கும், அதாவது எல்எஸ்டி பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இந்த 5 bowler ஸ்டிக்லேயே இருக்காங்க. சில நேரங்களில் மார்க்ராம் போன போட்டியில் தான் ஒரு ஓவர் மார்க்ராம் வீசினார். சர்தூல் தாக்கூர், ஆவேஸ்கான் இண்டோரில் வீச வாய்ப்பு. இந்த டீமில் 6 bowlers அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதில் அஸ்வின், ஜடேஜா ஓவர் கொஞ்சம் சில நேரங்களில் குறைவாக எடுத்துக்கிறாங்க. கலீல், பதிரானா அண்ட் நூர் அகமதுக்கான உண்மையான ஓவர் இருக்கும். கலீல் அண்ட் பதிரானா எண்டோரில் வீச வாய்ப்பு. எல்எஸ்ஜி ஓவராலாக டாமினேட் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே நல்லா இருந்த காலத்துலேயே எல்எஸ்ஜி தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க. இப்போ மோசமாக இருக்கனால எல்எஸ்ஜி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதில் பவுலிங் சேஸ் பண்ணும்போது தான் அவங்க சக்ஸஸ் அதிகமாக பண்ணியிருக்காங்க. இல்லை எல்எஸ்ஜி ரீசெண்டாக கடந்த 5 போட்டியில் 4 போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. அது உங்களுக்கு பயங்கர கான்ஃபிடண்ட்டாக இருக்கும். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் கடந்த 5 போட்டிலையும் தொடர்ந்து தோற்றுருக்காங்க. அது இன்னுமே டவுனை தான் ஏற்படுத்தும். இந்த 2 டீம் கடையில் நடந்த 5 போட்டிகளில் ஒரு நோ ரிசல்ட்டு, ஒரு சிஎஸ்கே வின்னு, மற்றபடி எல்எஸ்ஜி தான் ஜெயிச்சிருக்காங்க. டாப் 14ஓட மைண்டில் ஜஸ்ட் பாருங்கள். இதில் சிஎஸ்கே பிளேயர்ஸை குறைவாக எடுத்து எல்எஸ்ஜி பிளேயரை அதிகமாக எடுக்கிறது தான் நல்ல சாய்ஸ். இதில் குறிப்பாக எல்எஸ்ஜி ஃபஸ்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் சிஎஸ்கே கொலாப்ஸ் ஆகும் அப்படிங்கிற மைண்டில், இல்லை 130, 140 இந்த ரேஞ்சில் சுருடும் அப்படிங்கிற மைண்டில் கூட டீம் கிரியேட் பண்ணலாம். அப்படி தான் அந்த ரிசோர்ஸ் இருக்குது. அவ்வளோ பெஸ்ட்டாக ஃபீல் பண்ண முடியல. அண்ட் ஆகாஷ்தீப், ஆவேஸ்கான், திக்வேஷ் ராத்தி இவங்க 3 பேருமே எல்எஸ்சி சைட் பவுலர்ஸு. எல்எஸ்சி அதிகமான விக்கெட்ஸ் எடுப்பாங்கன்ற நம்பிக்கை. பதிரானா ஃபஸ்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக டீசன்ட் சாய்ஸ் எண்ட் ஓவர்ஸில். ஹெடன் மார்க்ராம், சச்சின், ரவீந்திரா, நிக்கோலஸ் புரான் நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. கான்வே, அஸ்வின் அண்ட் ஜடேஜா. மார்ஸ் இருந்தால் மார்ஸையும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். மார்ஸ் ஆன் டைமில் இருக்கிற மாதிரி இருந்தால் டாப் ஆர்டரில் தான் ஓப்பன் பண்ணுவார். அதனால் கான்வே, அஸ்வின், ஜடேஜா எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஒரு வேளை ஃபஸ்ட் பவுல் பண்ணுற மாதிரி தான் பவுலிங் பண்ணிடுவாங்க. அண்ட் அந்த இடத்துல பேட்டிங்லேயும் இவங்க வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆங்கிள் யோசிக்கும் போது இவங்க 2 பேர்த்தையும் கொஞ்சம் யோசிக்கலாம். விக்கெட் கீப்பர் நிக்கோலஸ் புரான், கான்வே 2 பேர்த்த பிக் பண்ணுறேன். பண்ட் அவ்வளோ டச்சில் இல்லை. தோனி டீசன்ட் சாய்ஸ் தான். ஏன்னா டாப் ஆர்டர்லாம் டோட்டலாக டவுன் ஆகும்போது தோனியும் இந்த டீமுக்குள்ளே வர்றார் அப்படிங்கிறத பார்க்குறோம். மிச் மார்ஸ் இருந்தால் எடுத்துக்கலாம். ரவீந்திரா டீசன்ட் சாய்ஸு. பிக் பேஸில் துபே ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். இங்கே கொஞ்சம் பவுண்டரி டைமென்ஷன் பெருசாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல துபே கொஞ்சம் அவுட் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. மார்க்ராம், ஜடேஜா, அஸ்வின் நல்ல பிக்ஸாக பார்க்குறேன். நூர் அகமது, சர்தூல் தாக்கூர், கலீல் அகமது,
பிஸ்னாய் டீசன்ட் சாய்ஸு, திக்வேஸு, ஸோ பதிரானா அப்படி எடுக்கலாம். பிஸ்னாய் எவ்வளோ கிரேட்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா பதிரானா பிக் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் என்ன மாதிரி ட்ராக் கொடுக்குறாங்க அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் யோசிக்கலாம். பட் அதே நேரத்தில் சிஎஸ்கே ஒரு வேளை ஃபஸ்ட்டு பேட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வந்ததுன்னா நூர் அகமது ஒரு சில டீமில் எடுங்க, கலீல் அகமது ஒரு சில டீம்ஸில் எடுங்க, ஆவேஸ் கான், ஆகாஷ்தீப் மாதிரி பவுலர்ஸை கண்டிப்பாக பிக் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நல்ல சாய்ஸாகவே பார்க்குறேன். சிஎஸ்கே பிளேயர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு குறைவாக எடுக்க பாருங்கள். கேப்டன் நிக்கோலஸ் பரான் ஆப்வியஸாக நல்லா பண்ணிகிட்ருக்காரு, கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்ருக்காரு. மார்க்ராம் மேபி ஒரு பாயிண்டில் சிஎஸ்கே நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வச்சுருக்காங்க, ஒரு சில ஓவர்ஸ் வீசலாம் அப்படிங்கிற ஆங்கிளில் டீம் பாருங்கள். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.